அதற்குதான் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ரோமர் 3:11-12. உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வு இருந்தால் தான். என்ன உணர்வு? பக்தி. அந்த பக்தி எதை குறித்து, யாரை குறித்து, எதை குறித்து சொல்லப்படும் போது அது எப்படிப்பட்டது, யாரை குறித்து என்று சொல்லப்படும் போது அவர் அவள் ரெண்டு இருக்கு, ஆண்பால் பெண்பால். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. அப்போ அவரை குறித்து நம்ம யோசிக்கணும். இவங்க எப்படிப்பட்டவங்க? பெண் பார்க்க, அந்த பிள்ளை பார்க்க, திருமணத்தின் நிமித்தமாய் என்னென்ன காரியங்கள்லாம் கேட்பாங்க. உட்கார வச்சு பேசப்படும் பொழுது முதலாவது பெண்ணை குறித்து அல்லது அந்த பிள்ளையை குறித்து, அவருடைய தோற்றம், அந்த குடும்பத்தை சார்ந்தது, அவர் செய்கிற வேலை, அவருடைய தரம் என்ன, படிப்பின் தரம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? முக்கியமான ஆளுங்க கேட்பாங்க, பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். 10 பேர்ல ஒருத்தரை கூட்டு போவாங்க, சொந்தக்கார இவங்க தான். அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, சும்மா பேரு கூப்பிடுவாங்க. மாமா அது மாதிரி பார்க்க போறோம், பண்ண போறோம், எல்லாரையும் கூட்டு போயிட்டு அவங்கள டம்மி ஆகிடுவாங்க. இவங்களே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு அவங்களை கூட்டு போகணும்? சும்மா பந்தா காட்டுறது, நாங்கள் நம்ம 20 பேர் வந்துக்கிறேன். ஒரு ஆள் சொந்தத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவுடைய சொந்தங்கள்லாம் நான் பார்க்கும்போது அப்படிதான். எங்கள் தாத்தா இருக்கிறன்னா அவர் தான் பெரிய. அவர் கூட்டு போனாங்கன்னு சொன்னால் அவர் பேசுவார். அவர் ஓகேன்னு சொல்லிட்டா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரைட், அப்பா சொல்லிட்டாரு, பெரியப்பா சொல்லிட்டாரு, மாமா சொல்லிட்டாரு, அப்படி என்னென்ன உறவு முறையோ அந்த உறவு முறையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆமா, நீங்கள் சொன்னால் போதும், அப்பா நீங்கள் சொன்னால் போதும், ஓகே ரைட்டா, அவ்வளோதான். மறுபேச்சு கிடையவே கிடையாது. அது எல்லா குரூப்லையும் அப்போ இருந்தது. நான் சொல்றதுதான் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால தான் அப்பெல்லாம் சொன்னாங்க, என்னென்ன 100 ஆண்டு காலம் வாழ்க. இப்ப சொல்ல முடியுமா? எப்ப சீக்கிரம் நீ போவேன்றதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எங்க வைக்கணுமா? பாடையில வைக்கணுமா? அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறாங்க. சாதாரண வச்சா கூட பருவாரியா, என்ன பண்ணுமா? ஒடிச்சு முறிச்சு அந்த பாடையில வச்சு உன்னை தூக்கிட்டு போ கழுக. வார்த்தைகள் பாருங்க எப்படி இருக்கு. எவ்வளவு கோபம் வரும் அவங்கள சொல்லப்படும் போது. அவங்க பதிலுக்கும் பேசுவாங்க. வாயிலே எல்லாமே, செயல் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பாவ செயல், அவதூறு பேச்சுங்க. இப்படிப்பட்ட காரியம் நம்மில் இருக்கக்கூடாது. இது தேவனுக்கு அருவருப்பானது.